திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தனியார் பள்ளி காவலாளி கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவரது உறவினர் ஒருவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கைதான நபர் தனது மனைவியின் தங்கையிடம் திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்து வந்ததும், இதற்கு இடையூறாக இருந்த அவரின் கணவரான தனியார் பள்ளி காவலாளியை கொலை செய்ததும் போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பெண்ணிடம் தகாத உறவில் இருந்த நபர், அவரின் 1 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டார். கைதான நபரை போலீசார் விசாரணைக்கு அழைத்து செல்ல முற்பட்ட போது தப்பி ஓட முயன்ற குற்றவாளி கீழே விழுந்து கை கால் முறிவு ஏற்பட்ட நிலையில் மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ ஆயிரங்கண் மாரியம்மன் கோவில் பங்குனி பொங்கல் விழா கொடியேற்றம் மற்றும் திருத்தேர் நடைபெறும் நிகழ்விற்காக முகூர்த்த கால் நடைபெற்றது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் வீதி உலா நிகழ்ச்சி ஏப்ரல் 17ஆம் தேதியும், பூப்பள்ளக்கு நிகழ்ச்சி ஏப்ரல் 18ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. கோவை வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் உள்ள பூண்டு ஆண்டவர் கோவிலில் ஒற்றை யானை நடமாட்டம் அடிக்கடி இருப்பதால் பக்தர்கள் அச்சமடைந்துள்ளனர். தண்ணீர் தேவைக்காக அடிக்கடி வரும் யானையை தடுக்க வடபகுதியில் நீர்த்தொட்டி அமைத்து வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கீரப்பாளையத்தில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் அறிவுறுத்தலின்படி நடைபெற்ற இந்த திறப்பு விழாவில் ஒன்றிய கழக செயலாளர் விநாயகமூர்த்தி தலைமை வகித்து நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கு நீர்மோர், இளநீர், தர்பூசணி என கோடையில் வெப்பம் தணிக்கும், உடலுக்கு குளிர்ச்சி தரும் பொருட்களை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு அருகே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. மருத்துவர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அவர் ரிப்பன் வெட்டி நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குளிர்பானங்கள், வெள்ளரிக்காய், தர்பூசணி, மோர் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் அனைவருக்கும் மண்பானைகள் வழங்கப்பட்டது. தென்னை சாகுபடியை பாதிக்கும் சுருள் வெள்ளை ஈக்களை அழிப்பது குறித்து விவசாயிகளுக்கு செயல் விளக்கம் செய்து காட்டப்பட்டன. தஞ்சாவூர் தோட்டக்கலைத்துறை மற்றும் MS சுவாமிநாதன் வேளாண் கல்லூரி சார்பில் ஒரத்தநாட்டை அடுத்துள்ள திருமங்கலக்கோட்டை, திருநல்லூர் உள்ளிட்ட கிராமங்களில் வெள்ளை ஈக்களை அழித்திட தென்னங்கீற்றுகளின் அடிப்பரப்பில் தண்ணீரை பீய்ச்சி அடிக்க வேண்டும் போன்ற அறிவுரைகள் வழங்கப்பட்டது. வேலூர் சத்துவாச்சாரியில் சமரச மையம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஊர்வலத்தை வேலூர் மாவட்ட நீதிபதி முருகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற கருத்தரங்கு நிகழ்ச்சியில் உரையாற்றிய மாவட்ட நீதிபதி முருகன், சென்னை உயர்நீதிமன்றம் மூலம் சமரச மையம் துவங்கப்பட்டு 20 ஆண்டுகளாகி வரும் நிலையில் இதில் பங்கேற்று மக்களும் தங்களின் வழக்குகளில் தீர்வு கண்டு சமரசமாக முடிவை எட்டலாம் என்று பேசினார். திருச்சி மாநகராட்சி உறையூர் பகுதியில் பூங்காவிற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிக்கு அப்பகுதி பொதுமக்கள் குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் இப்பகுதிக்கு சாலை, குடிநீர், தெருவிளக்கு மற்றும் பாதாள சாக்கடை வசதிகள் என எதையும் முறையாக அமைத்து தரவில்லை என குற்றம் சாட்டியதோடு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். பஸ் ஸ்டாப் இங்க நிறுத்த சொன்னா நிறுத்த மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு கேரளா ஆஸ்பத்திரி நிறுத்துறாங்க, இல்லைன்னா அந்த எண்டுக்கு போயிடுறாங்க. நாங்க எப்படிப்பா போறது? அது இல்லாம இங்க தண்ணி முதல்ல முக்கியம்பா. நாங்க இவ்வளவு பணத்தை போட்டு கட்டிட்டு சரி நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா வீடு வீடா தண்ணிக்கு அலைய வேண்டியதா இருக்கு. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரிக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாளை வருவதையொட்டி இன்று பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணுவ பயிற்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியில் ராணுவ உயர் அதிகாரிகள் மற்றும் ராணுவத்தினர் கலந்து கொண்டு ஒத்திகையினை நடத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.